ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் ரம்ஜான் ஸ்பெஷல் சீய உருண்டை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, சர்க்கரை, தேங்காய் துருவல், சுக்கு ஏலக்காய், சோடாப்பு, இட்லி மாவு, மைதா மாவு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். குக்கர் எடுத்துங்க, தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க, கடலைப்பருப்பு அதில் போட்டுருங்க. நல்லா அலசிட்டு சுத்தமாக பண்ணி போட்டுருங்க. ரெண்டு விசில் அடிச்சா போதும். A few moments later. ரெடி ஆயிடுச்சு. நல்ல கடலைப்பருப்பு வந்து மசியல் பண்ணிக்கங்க. மசிட்டிங்கன்னா இப்படி கிடைக்கும் நமக்கு. போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. அதோட தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா அந்த கடலைப்பருப்பு மாவு பிசைஞ்சிருங்க. அந்த மசியில் பிசைஞ்சா தான் நல்லாயிருக்கும். அதோட சுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டுருங்க. பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிடிச்சி அதில் ஒரு சர்க்கரை ஆட் பண்ணிடுங்க. சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா பிடிச்சிருங்க. நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அழகாக நம்ம நல்ல உருண்டையாக விட்டுலாம். நல்ல உருண்டை இது மாதிரி உருண்டை சைஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது தனியாக ஒரு பிளேட்டில் அப்படி அடிக்குங்க. இப்போ மைதா மாவு எடுத்துக்கேன். தனியாக ஒரு பிளேட் போட்டு அதோட சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கல. இப்போ இட்லி மாவும் அதில் மிக்ஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் கெட்டியாகவே செமியோடு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உடைய வாய்ப்பு இருக்கு. அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே போட்டுருங்க. நல்லா கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பண்ணுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மிக்ஸிங் ரெடி ஆயிடுச்சு. அளவு பார்த்து தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. எண்ணெய் நல்லா காய்ச்சி வச்சு சட்டியில் நம்ம உருண்டை எடுத்து அதை நல்லா டிப் பண்ணி அந்த சட்டியில் போட்டுருக்கோம். இது மாதிரி நல்லா டிப் பண்ணி போடுங்க. இந்த சீய உருண்டை எப்போதுமே ரம்ஜான் ஸ்பெஷலாக நாங்கள் வருஷம் வச்சு செய்வோம். நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
சீயர் உருண்டை நல்லா வெந்திருக்கு. ரம்ஜான் ஸ்பெஷல் சீயர் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.